போன ஜென்மத்தில் பெரிய பாடகி இல்லைன்னா மியூசிக் டைரக்டராக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பாட்டு தான். குளிக்க போகும்போது, சமைக்கும் போது, தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டுங்கை மாதம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கும் அப்படி தான். காப்பி போடும்போது பாட்டு படிச்சுக்கிட்டே போட்டு கொடுக்குறேன். கையில் கொடுக்க போனால் கொட்டு போயிடுச்சு. என்ன கொல்ல பாத்தியடி அப்படின்னு கேட்டுட்டேன். இல்லை நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். லைட்டாக மிஸ்ஸாக இருந்தால் கூட கொதிக்க கொதிக்க காப்பி மூஞ்சில் கொட்டியிருக்கும். நல்ல வேலைக்கு பிடிச்சி அதை சைடில் வச்சுட்டு காலையிலைக்கு சுட சுட இட்லி சட்னி பண்ணலான்னு ஆசை தான். இவங்க பின்னாடியே ஓடி வந்தாச்சு. இடி ப்ளீஸ் தோசை பண்ணுன்னு. சரி தோசையே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த பருப்போட இது பண்ணலான்னு அரைச்சேன். எனக்கு அது சூப்பராக தான் நான் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பண்ண ஆரம்பித்தா பண்ணும்போதே ஏதோ தண்ணியாக இருந்துச்சு, ஏதோ ஒன்று மாதிரி மிஸ்டேக்காகவே இருந்துச்சு. போட்டு எண்ணெயில் அடிக்க பிரிஞ்சு பக்கோடா ஆயிடுச்சு. சரி பக்கோடா தான் நினச்சேன். அப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் கடலை மாவுன்னு எண்ணெய்த்தனமாக போட்டு கட்டியாக்கி போட்டு எடுத்து வடை நல்லா மொறுமொருன்னு இருந்துச்சு. இங்கே ஆள் சாப்பிட்டு பார்த்துட்டு வர ஏடி வடை இன்னைக்கு வித்தியாசமாக சூப்பராக இருக்கேன்னு வர. அப்புறம் தான் யோசிக்கிறேன், நான் கடலை பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு போட்டு வச்சுருக்கேன். யாரா இதை பக்கத்தில் வச்சது அப்படின்னு சொல்லி புலம்பி எடுத்துட்டு நான் மீன் வாங்குறதுக்கு போயாச்சு. காலையிலே நல்லா கடல் இறால் அப்படியே இருந்துச்சு. எடுத்துகிட்டு மத்தியானத்துக்கு சமைக்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன்.